தனுசு ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு இந்த மாசம் எப்படி அமையப்போது, தொழில் வியாபார ரீதியா உங்களுக்கு எப்படி இருக்க போது, வருமானம், குடும்ப ரீதியா எப்படி இருக்க போது, உங்களுக்கு பலமா, பலவீனமா அமையப்போதா, நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வர செப்டம்பர் மாசத்துல குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குங்க. அதுலயும் குறிப்பா பத்ர ராஜயோகம், புத ஆதித்ய யோகம், பஞ்சம மகாபுருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள்லாம் உண்டாக இருக்குங்க. வரும் செப்டம்பர் மாசத்துல சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் சந்திக்கும் வாய்ப்பு காணப்படுதுங்க. அதே நேரம் பஞ்சமகாபுருஷ யோகத்துக்கான வாய்ப்புகளையும் உண்டாக்கும் வகையில புதன் தனது கிரக நிலையை மாத்துறாருங்க. இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்களையும் கொண்டு வராரு. குறித்த இந்த மாசத்துல நிகழும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்க ராசிக்கு எப்படி அமைய போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வரும் செப்டம்பர் மாதம் சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாத்துறாங்க. இந்த மாற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறதா நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. வரும் செப்டம்பர் 13ஆம் நாள் துலாம் ராசியில செவ்வாய் குடியேறாருங்க. அடுத்தபடியா செப்டம்பர் 14ஆம் நாள் சிம்ம ராசியில சுக்கிரன் குடியேறி புதனுடன் தொடர்பை உண்டாக்குறாரு. 2 பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குதுங்க. இதனை தொடர்ந்து செப்டம்பர் 15ஆம் நாள் கன்னி ராசியில குடியேறாரு. இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருக்குங்க. வரும் செப்டம்பர் மாதம் நிகழும் இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் ரிஷபம் உட்பட 5 ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. அது உங்க ராசிக்கு நன்மை தரும் விதமாவே இருக்குங்க. தனுசு ராசியினரின் ஜாதகத்துல 10வது வீட்டுல பத்ரா மற்றும் புத ஆதித்ய ராஜயோகம் உண்டாக இருக்குதுங்க. இதனுடன் லட்சுமி நாராயண ராஜயோகத்தின் தாக்கமும் தனுசு ராசியினரின் வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க பலன்களை கொண்டு வராங்க. இதன் தாக்கம் வரும் செப்டம்பர் மாதம் தனுசு ராசியினர் செல்வந்தராக மாறும் வாய்ப்புகளை பெறுகிறாங்க. தொழில் வாழ்க்கையில முன்னர் காணப்பட்டது காட்டிலுமே சிறப்பா செயல்படுவீங்க. பணியிடத்துல காணப்பட்ட பிரச்சனைகள்லாம் மறையுங்க. உங்களுக்கு தொந்தரவு அளித்து வந்த உயர் அதிகாரியிடமிருந்து விடுதலை கிடைக்குங்க உங்களுக்கு. உங்கள் செயல் திட்டங்கள்லாம் மதிக்கப்படுங்க. கூடுதல் பொறுப்பு அளிப்பாங்க. தொழில் வாழ்க்கைய தவிர்த்து தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் கொண்டு வர போறாங்க. அதாவது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் காலமா இந்த பார்க்கப்படுதுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முதல்லையே சில நன்மையான பலன்களை தான் அனுபவிப்பீங்க. உறவினரோட சச்சரவு ஏற்பட்டாலும் பொறுமையோட அதை அணுகுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான உறவு இருக்குங்க. ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான நிலையே காணப்படுங்க. மங்களகரமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்குங்க. உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று வருவீங்க. அவர்களுடைய உறவை பென்றதுல அக்கறை காட்டுவீங்க. வருமானம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. அத்தியாவசிய பொருளையெல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுல அக்கறை காட்டுவீங்க. மனைவி பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துருக்கிறவங்க நல்ல வாய்ப்பு கைக்கூடி வருங்க. நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவியெல்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. பிள்ளைகளின் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியமாக ஒருவரின் உதவியை நாடுவீங்க. வேலை இடத்துல அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் கவனமாக கையாளணுங்க. சிலருக்கு பணிமாறுதல்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கிறது கடினங்க. மாத கடைசியில் அரசு பணியில் இருக்கிறவங்க நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமாக நடந்தாலும் செலவும் கூடியிருக்குங்க. தொழிலில் புதிய நண்பர்களோட உதவி சில நன்மைகள்லாம் உண்டாக்குற வாய்ப்பு இருக்குங்க. எதிர்ப்புகளை தாண்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. பாதிப்பு எதுவும் இப்போதைக்கு இல்லைங்க. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க. குடும்ப பெண்களின் ஆசைகள்லாம் நிறைவேறுங்க. கணவன் ஒத்துழைப்பா நடந்துக்குவாங்க. சுயமா தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. வேலைக்கு போற பெண்களுக்கெல்லாம் சிறப்பான நன்மை உண்டாகுங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மையெல்லாம் உண்டாகுங்க. மேலும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப வாழணுங்க. உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாசங்க. பாக்கியஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறதால நீங்க முயற்சிக்கிற வேலையில தடைகளும் தாமதமும் ஏற்படலாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் உடனடியாக நடைபெறணும்னு முடியாம போகலாம். சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்க அதிகரிப்பாருங்க. குடும்பம், உறவு, நட்புல பிரச்சனைகள் இல்லாம செய்வாருங்க. பணம், புகழ், அந்தஸ்து என்ற உங்கள் எண்ணத்துக்கெல்லாம் வழியமைப்பாங்க. திருமண வயதினருக்கு தகுதியான வரன்லாம் வந்து சேருங்க. வீட்டில் நவீன பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்குங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பமெல்லாம் விலகுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வாய்ப்பு இருக்குங்க. துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் நீங்கள் முடிப்பீங்க. சகோதரர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றியாக அமையுங்க.
வியாபாரம், தொழில்ல ஏற்பட்ட எதிர்ப்பு, பிரச்சனை, பகை போன்ற நிலையெல்லாம் மாற அமைப்பு இருக்குங்க. திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்களுக்கு, வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் மறுமணம் நடந்தேறுங்க. இடம், வீடு என்ற வாங்கக்கூடிய நிலை கூட சிலருக்கு உருவாகுங்க. பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடியெல்லாம் விலகி போகுங்க. எதிர்பார்த்த மாற்றம் எல்லாமே உண்டாகுங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வந்து சேருங்க. பரிகாரம்: விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுங்க. சங்கடங்கள்லாம் விலகுங்க. பூரட நட்சத்திரக்காரங்க இப்படி தான் வாழணும்னு உறுதியோட வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமா இருக்குங்க. எதிர்பாலினரால சுக்கிரன் சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும், அதன் பிறகு உங்க நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாருங்க. எதிர்பார்ப்புகள பூர்த்தியாக்குவாருங்க. மனசுல இருந்த குழப்பத்தை எல்லாம் விலக்கி வைப்பாங்க. எந்த ஒன்றையுமே தனித்து நின்று செய்யும் சக்திய உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த மாசத்தோட மத்தியில புதன் சாதகமா சஞ்சரிக்கிறதால விரும்பிய இடத்த, வீட்ட வாங்கும் நிலம் சிலருக்கு உருவாகுங்க. வங்கியில கேட்டிருந்த பணமெல்லாம் வந்து சேருங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குங்க. அந்தஸ்து உயர்ற வாய்ப்பு இருக்குங்க. முயற்சி சாணத்துல குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் ராகு நீங்க எடுக்கும் முயற்சி எல்லாம் வெற்றியாக்குவாங்க. பிறரால முடிக்க முடியாத வேலையை கூட நீங்க முடிச்சு ஆதாயம் பார்ப்பீங்க. சப்தம குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால இதுவரை தடைப்பட்ட வேலை எல்லாமே ஒவ்வொன்றா நடந்தேறுங்க. உங்களை அவதூறா பேசியவங்கெல்லாம் தாழ்வா எண்ணியவங்களும் உங்களை பார்த்து அதிசயப்படுவாங்க. உங்க நிலை உயருங்க. வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்குங்க. இறை அருளால பெரிய மனுஷங்களோட ஆதரவும் உண்டாகுங்க. போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை விலகி போகிற வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முதலீடு செய்வீங்க. நீண்ட நாள் முயற்சி எல்லாம் இப்போ வெற்றியாக முடியுங்க. விவசாயம் முன்னேற்றம் அடையும் காலங்க. பணியாளர்கள்லாம் நிதானமாகவும் மேலதிகாரியோட ஆலோசனைப்படியும் செயல்பட்டா சங்கடங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்காதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க. பரிகாரம்: நீங்கள் ஆண்டாள வழிபட நினைக்கிறதெல்லாம் நடந்தேருங்க. நெருக்கடியெல்லாம் நீங்குங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்வழியில் போய் நியாயமாக வாழணும்னு எண்ணத்தோட வாழ நீங்கள் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் அமைய போதுங்க. உங்களுக்கு ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாக முடியுங்க. நினைத்த காரியங்கள்லாம் நடந்தேறும் காலங்க இது. பெரிய மனுஷங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. மனசுல ஏதோ ஒரு வித பயம் இருந்துட்டே இருக்குங்க. அவசரத்துக்கு பிறருடைய உதவியை கேட்கறதுக்கும் தயங்குவீங்க. இந்த மாசம் முழுசும் ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிச்சு ராசியை பார்க்கறதால உங்க நிலையில சுபிட்சம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுவரை இருந்த நெருக்கடிகள்லாம் விலகி போகுங்க. பிறரால மதிக்கத்தக்க அளவுக்கு உங்க செல்வாக்கு உயர்ற காலங்க இது. குடும்பம், தொழில், பணியில ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போயிருங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கிற காலங்க இது. வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க. குடும்பத்துல நிம்மதி உண்டாகிற நேரங்க இது. உறவினர்களின் மத்தியில உங்க செல்வாக்கு உயர்ற காலம். சிலர் புதிய வீட்டுல குடியேறுவாங்க. வேலைக்காக முயற்சித்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்குங்க. உறவினர்களோட இணக்கம் உண்டாகுங்க. சேமிப்பெல்லாம் உயர்ற நேரங்க இது. நீங்க சோமாஸ்கந்தரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க. நன்மையெல்லாம் நடந்தேறுங்க. மூதாதையரை வணங்குறது சிறப்பை உண்டாக்குங்க உங்களுக்கு. வெற்றிகள் குவியும்னாலும் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமா அமையுங்க. ஜாதகத்துல காணப்படும் தோஷங்கள் பரிகாரம் மூலமா இந்த மாசம் நிவர்த்தி செய்து கொள்ளலாங்க. முயற்சியில வெற்றி அடையலாங்க. என்னாலும் கூட கவனமுடன் செயல்படணுங்க. தாயுடன் மகிழ்ச்சியா உறவு இருக்குங்க. பிள்ளைகள் வழியில அனுகூலம் இருக்குங்க. உத்தியோகத்துல சுமூக நிலை இருக்குங்க. நீங்க பாராட்டுகள்லாம் பெறுவீங்க. வருமானம் அதிகமா கிடைக்குங்க. அமைதி காக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருக்கலாங்க. சொந்த தொழில் சிறப்பா நடக்குங்க. ஒரு சிலர் துறையினரின் தொழில் சிறப்பா நடந்தாலும் மற்றவங்களோட கவனமா செயல்படணுங்க. நீங்க பிறந்த கிழமையில திருத்தணி முருகரை தீபம் ஏற்றி வழிபடுங்க. இன்னும் மேலும் நன்மை எல்லாம் உண்டாகுங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள்லாம் நிகழுங்க. நண்பர்கள் அனுகூலமா இருப்பாங்க. அவங்க கிட்ட எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்குங்க. தெய்வ பக்தி அதிகரிக்கிற மாசங்க இது. எடுத்த செயலெல்லாம் வெற்றிகரமா முடிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. குடும்பத்துல உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகுங்க. வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கூடுற காலங்க இது. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகுங்க. மாத பிற்பகுதியில குடும்ப பெரியவங்களால நன்மைகள்லாம் நடக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை எல்லாம் உண்டாகிற நேரங்க. பெற்றவங்களால பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால பெற்றவங்களுக்கும் நன்மை ஏற்படுற நேரங்க. ஆனா உடல் நலன்ல கவனம் தேவைங்க.
வாகனத்துல சிறு சிறு பழுதுகள்லாம் ஏற்படலாங்க. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சிறிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடுங்க. இருந்தாலும் உடனே சரியாயிருங்க. தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையா நடந்துக்கோங்க. உத்தியோகத்துல வேலைச்சுமை அதிகரிக்குங்க. பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திரும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்றது ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுங்க. உழைப்புக்கேற்ப ஆதாயம் கிடைக்குங்க. பங்குதாரர்களோட இணக்கமான சூழ்நிலையே ஏற்படுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக பிரச்சனையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. வாழ்க்கை துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுற நேரங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள்லாம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க. மேலும் நீங்கள் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. மேலும் நன்மைகள்லாம் கொண்டு வந்து சேர்க்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.